வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு திருச்சியில ஃபேமஸா அழைக்கப்படுற மலைக்கோட்டைக்கு தான் போக போறோம். மலையை சுற்றி கோட்டை அமைப்பட்டிருக்கிறதுனாலதான் இந்த இடத்துக்கு மலைக்கோட்டை அப்படின்னு பேர் இருந்தது. திருச்சி மெயின்ல இருந்து எக்ஸாக்டா 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிருக்குது. மலையின் உச்சியில் பிள்ளையார் கோயில் அமைப்பட்டிருக்கிறதுனால உள்ளூர் மக்கள் உச்சிமலை பிள்ளையார் கோயில்னு அழைக்கிறாங்க. இந்த இடத்துக்கு நாம இப்ப போயிட்டு இருக்க வழியோடி போனா ஃபர்ஸ்ட் முனீஸ்வரர் கோயில் வரும், அடுத்து முத்து மாரியம்மன் கோயில் வரும். அங்க இருந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் மலையோட நடுபாகத்துல அமைஞ்சிருக்க தாயுமானவர் கோயிலோட என்ட்ரி இருக்குது. அங்கதான் கோயிலோட யானை எல்லாம் நிற்கும். கோயிலோட ஆபீஸ் வந்து அங்கதான் அமையப்பட்டிருக்குது. தினசரி இந்த கோயில 200 பேருக்கு அன்னதானம் வழங்கப்படுது. நம்ம உபயம் வந்து கொடுக்கறதா இருந்தா இங்க உள்ள ஆபீஸ்ல நம்ம கொடுக்கலாம். ஃப்ரீயான ஸ்லிப்பர் சாண்டு அச்சரை சாமான்கள் எதுவானாலும் இங்கே வாங்கிடலாம். இந்த மலையில 3 கோயில்களும் 2 குகை கோயிலும் ஒரு கோட்டையும் அமையப்பட்டிருக்குது. மலையோட அடிவாரத்துல இருக்கக்கூடியது மாணிக்க விநாயகர் கோயில், நடுப்பகுதியில கோட்டையோடு சேர்ந்தபடி இருக்கக்கூடியது தாயுமானவர் திருக்கோயில், மலையோட உச்சியில இருக்கக்கூடியதான் உச்சி பிள்ளையார் கோயில். மலையோட நடுப்பகுதியிலேயே பல்லவ குகை வந்து அமையப்பட்டிருக்குது. இந்த மலையிலேயே இன்னொரு சைடுலன்னு பாத்தீங்கன்னா பல்லவ பாண்டியரோட குகையும் அமையப்பட்டிருக்கு. தரைமட்டத்தில இருந்து 273 அடி உயரத்துல இந்த மலை அமைஞ்சிருக்குது. மலை மேல இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா 473 படிகள் வந்து நம்ம கிளைம் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த இடத்துல இருந்தா மலைக்கோட்டையோட நடுப்பகுதியான தாயுமானவர் கோயிலுக்கு போகக்கூடிய படிக்கட்டுகள் ஸ்டார்ட் ஆகும். ஆனா மலைக்கோட்டையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது மாணிக்க விநாயகர் கோயில்ல இருந்து ஆரம்பிக்கும். நாங்க இந்த ரூட் வழியா வந்ததுனால இந்த ஸ்ட்ரீட் ரோட வந்து கிராஸ் பண்ணி கீழே இறக்கத்துல நிறைய படிக்கட்டுகள் போகும். அது வழியோடி போனா மாணிக்க விநாயகர் கோயிலுக்கு போகலாம். இதுதான் மலைக்கோட்டையோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த ராஜகோபுரம். மாணிக்க விநாயகரை தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறம் கண்டினியூவா ஸ்டெப்ல ஏறி போகலாம். நீங்க இந்த மலைக்கு வந்தா கூட ஃபர்ஸ்ட் மலையின் அடிவாரத்துல இருக்கக்கூடிய மாணிக்க விநாயகர் கோயில், அதுக்கப்புறம் தாயுமானவர், அதுக்கப்புறம் மலையின் உச்சில மேல இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயில போய் தரிசனம் செய்யுங்க. மாணிக்க விநாயகர் கோயில் மண்டப மேற்கூரையிலும் பாத்தீங்கன்னா விநாயகரோட வெவ்வேறு வகையான சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டு கலர்ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. பாக்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். இந்த கோயில் பல்லவ மன்னர்களால தான் முதல்ல கட்டப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் மதுரை நாயக்கர்கள தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபர்தரா கட்டியிருக்காங்க. கோட்டையோட சுவர்களை பார்க்கும்போது விஜயநகர பேரரசோட அந்த கட்டடக்கலையை பார்த்தது மாதிரிதான் இருக்கும். பல்லவர்களோட ஆட்சி காலத்துக்கு அப்புறம் சோழர்கள் பாண்டியர்களோட ஆட்சியின் கீழே இருக்கிற நேரத்துல பல திருப்பணிகளும் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் விஜயநகர ஆட்சியின் கீழே வரும்போது பெரிய கோட்டையாவே அமைக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் மதுரை நாயக்கர்கள் வந்து ஃபர்தரா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கர்நாடகா ஆற்காட்டு நவாப் கையில வந்து போயிருக்குது. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷோட கையில போயிருக்குது. பிரிட்டிஷோட ஆட்சி காலத்துல அவங்க ராணுவ படைத்தளமா இந்த மலைக்கோட்டையை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மலைக்கு தக்ஷண கைலாயம்னு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த மலைக்கோட்டை அமைப்பட்டிருக்க இடம் சிரபுரம் அப்படிங்கிற புராண பெயரை முன்னாட்கள்ல கொண்டிருக்குது. திருச்சிராப்பள்ளியின் பேர் வர்றதுக்கு ஒரு காரண பேர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. திரிசிரன் அப்படிங்கிற 3 தலைகளை கொண்ட அசுரன் வந்து இந்த ஊர்ல இருக்க சிவபெருமானை வழிபட்ட காரணத்தினாலதான் அந்த அரக்கனோட பேர்லயே திரிசிரன் பள்ளின்னு முன்னாட்கள்ல பேர் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் நாளடைவில் மருவி திருச்சிராப்பள்ளின்னு பெயர் மாற்றம் பெற்றதாகவும் கூறப்பட்டிருக்கு. இந்த மலையில இருக்கக்கூடிய சிவபெருமான் தாயுமானவர் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்பட்டாலும் முன்னாட்கள்ல இந்த சுவாமிக்கு செவ்வந்திநாதர் அப்படிங்கிற பேர் தான் இருந்திருக்குது. தாயுமானவருக்கு தர்ப்ப ஆசன வேதியன்னு இன்னொரு பேரும் இருக்குது. குழந்தைகள் வந்து இந்த ஆசன வேதியனை வழிபட்டா கல்வியில் மேம்படுவார்னு நம்பிக்கையா சொல்லப்படுது. இந்த கோயில இருக்கக்கூடிய அம்பாள் மட்டுவார் குழலி சுகந்த குந்தலாம்பிகை பேர்ல வந்து அழைக்கப்படுறாங்க. ஈசனை மணக்க விரும்பிய அம்பிகை வந்து தாமரை மலர்ல அவதரித்து கார்த்தியாயன முனிவரால பூமியில வளர்க்கப்பட்டிருக்காங்க. நீண்ட காலமா ஈசனை நினைச்சு தவம் இருந்து ஈசனை அடைந்ததா கோயிலோட ஸ்தலப்புராணம் கூறுது. 63 நாயன்மார்களுக்கான சிலைகள் வந்து ஒரு சின்னதான செக்ஷன்ல அமைச்சிருந்தாங்க. சகஸ்ரலிங்கேஸ்வர், மீனாட்சி சுந்தரேஸ்வர், சப்த கன்னிகைகளுக்கெல்லாம் சின்னதான சிலைகள் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. சன்னதிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மலையில 3ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த கோயில் வந்து பல்லவ மன்னன் 1ஆம் மகேந்திரவர்மனால தான் கட்டப்பட்டிருக்குது. 6ஆம் நூற்றாண்டுல கட்டியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த தாயுமான சுவாமியை பற்றி தேவாரத்துல திருஞான சம்பந்தர் 11 பாடல்களையும், அப்பர் 4 பாடல்களையும், திருவாசகத்துல மாணிக்க வாசகர் 2 பாடல்களையும் பாடியிருக்காங்க. இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய மகாலட்சுமி மரத்தால் செய்யப்பட்டது நின்ற கோலத்துல நமக்கு காட்சி தாராங்க. இந்த மகாலட்சுமியை வழிபட்டா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு பெருகும்னு பக்தர்கள் நம்புறாங்க. மலையில இருக்கக்கூடிய இந்த சித்திர மண்டபத்துல கலர்ஃபுல்லான பெயிண்டிங்ஸ் பார்க்கலாம். இந்த சிவபெருமான் எப்படி செவ்வந்திநாதர் தாயுமானவர் அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறதுக்கான நிகழ்ச்சிகளை அப்படியே சித்திரமா கலர்ஃபுல்லாவே வடிவமைச்சிருப்பாங்க.
குழந்தை வரம் வேண்டி இந்த கோயிலுக்கு வருபவங்க வாழைத்தார் வழிபாடு செய்யறாங்க. கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவம் ஆகுறதுக்காக வாழைத்தார் வாங்கி தொட்டில் கட்டுவதாக பிரார்த்தித்து கொண்டுட்டு போவாங்க. சுகப்பிரசவம் ஆன பிறகு சுவாமியோட சன்னதியில வாழைத்தாரை கட்டி தொட்டிலாக ஆட்டி விட்டு நேர்த்தி கடனை செலுத்துவாங்க. அதுக்கப்புறம் அந்த வாழைப்பழங்கள் எல்லாம் பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுப்பாங்க. நாங்க போன நேரத்துல எங்களுக்கும் வாழைப்பழங்கள் தான் பிரசாதமா வழங்கப்பட்டிருந்து. தாயுமானவர் 5 அடி உயரத்துல சுயம்புமூர்த்தியா மேற்கு திசை நோக்கி எழுந்தருளி இருக்காங்க. கொடிமரம், நந்தி சிலை எல்லாமே பாத்தீங்கன்னா சுவாமிக்கு பின்புறமா தான் அமைய பெற்றிருக்கு. இங்க முருகப்பெருமான் முத்துக்குமார சுவாமியா ஒரு சன்னதியில எழுந்தருளி இருக்காங்க. தன்னோட 12 கரங்களோடு 6 முகமும் கொண்டு மயில் மீது கிழக்கு முகமா எழுந்தருளி இருக்காங்க. இன்னொரு சன்னதியில பாத்தீங்கன்னா ஒரு முகமும் 4 கரங்களும் கொண்டு தன்னோட தேவிகளான வள்ளி தேவயானையோடு நமக்கு அருள்பாலிக்கிறாங்க. தட்சிணாமூர்த்தி 8 முனிவர்களோடு தர்பாசனத்துல அமர்ந்து எழுந்தருளி இருக்காங்க. இந்த ஒரு காட்சி வேற எந்த கோயிலையும் பார்க்க முடியாது. எதற்கு இந்த மலையில உள்ள சிவபெருமானுக்கு தாயுமானவர் செவ்வந்திநாதர்னா பெயர்ந்திருக்குது அப்படிங்கிறத இந்த கோயிலோட ஸ்தல புராணத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். உறையூர தலைநகரமா கொண்டு சோழ மன்னன் ஒருவன் ஆட்சி செய்து வந்திருக்கான். அப்போ மலைக்கோட்டையோட அடிவாரத்துல நந்தவனம் ஒண்ணு இருந்திருக்குது. அதுல சாரமா முனிவர் தானே ஒரு பூந்தோட்டம் அமைச்சு அதுல வரக்கூடிய செவ்வந்தி மலர்களை எப்போதுமே எடுத்து கொண்டு போய் சிவபெருமானுக்கு, மலைக்கோட்டையில இருக்க இந்த சிவபெருமானுக்கு கொண்டு போய் மாலையா அணிவிச்சுட்டு இருந்திருக்காங்க. எப்பவுமே செவ்வந்தி மலர்களை கொண்டு மாலையா அணிவிச்சதுனாலதான் இந்த சிவபெருமான் செவ்வந்தி நாதர்னு பேர்ல அழைக்கப்பட்டிருக்காங்க. இப்படி டெய்லியுமே அவர் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஆனா ஒரு நாள் ஒரு பூ வியாபாரி அந்த பூந்தோட்டத்துல இருந்த மலர்களை எல்லாம் பறிச்சு கொண்டு போய் மன்னரோட அரசவையில கொண்டு போய் மன்னர்கிட்ட கொடுத்திருக்காங்க. அந்த மன்னர் அந்த பூக்களை ரொம்பவே விருப்பப்பட்டு தன்னோட அரசிக்கும் கொண்டு போய் கொடுத்துடுறாங்க. இப்படி தொடர்ந்து திருட்டு வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால கோபமுற்ற சாரமா முனிவர் மன்னரோட அரசவையில போய் மன்னர்கிட்ட போய் முறையிடவே மன்னரும் அந்த பூக்களோட கவர்ச்சினால அதை கண்டுகொள்ளாம அப்படியே விட்டுட்டாங்க. அதனால கோபமுற்ற முனிவர் செவ்வந்தி நாதர்கிட்ட போய் இந்த சிவபெருமான்கிட்ட போய் முறையிட்டு இருக்காங்க. அதனால கோபமுற்ற கிழக்கு முகமா அருள்பாலிச்சிட்டு இருந்த செவ்வந்திநாதர் தனது 3வது கண்ணை திறந்து மேற்கு முகமா தன் முகத்தை திருப்பி கோப கனலை வீசியிருக்காங்க. அதாவது மணல் புயலை உருவாக்கி இருக்காங்க. உறையூர் முழுவதுமே மணலால் பூண்டுடுச்சு, அப்படியே உள்ள அமுங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால மன்னரோட அரசவை முதற்கொண்டு ஃபுல்லாவே மண்ணால் சூழப்பட்டிருக்கு. அந்த மன்னனும் நாளடைவுல இறந்துடுறாங்க. ராணி கருவிச்சிருந்த நேரமா இருந்திருக்குது. அப்போ ராணியும் காவிரியில விழுந்து உயிரை விட போயிருக்காங்க. அப்போ சிவனடியார் அந்த அரசியை காப்பாற்றி இருக்காங்க. அரசி ஆண் குழந்தையை ஈன்றெடுத்திருக்காங்க. அந்த ஆண் குழந்தை தான் கரிகால சோழன்னு பல பேர் சொல்றாங்க. சரி, எப்படி செவ்வந்திநாதன் அழைக்கப்பட்ட சிவபெருமான் தாயுமானவர் பெயர்லயும் அழைக்கப்படுறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு புராண கதையை சொல்லலாம். தனக்குத்தன் அப்படிங்கிற ஒரு வணிகனும் அவங்களோட மனைவி ரத்னாவதியும் செவ்வந்திநாதர் மேல தீராத பக்தி கொண்டவங்களா இருந்திருக்காங்க. ரத்னாவதி சூழிட்டு இருக்காங்க. பிரசவம் பார்க்க இருக்க அந்த நேரத்துல தன்னோட தாய உதவி கிடைச்சிருக்காங்க. அந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னா, மகளை பார்க்க வந்திருக்க நேரத்துல காவிரி ஆற்றுல வெள்ளம் கரைபுரண்டு ஓடி இருக்கு. அதனால அங்கேயே அவங்க தாய் நின்றுறாங்க. நேரம் ஆக ஆக தன் மகளுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்ட அந்த தாய் செவ்வந்திநாதா நீயே அபயம் அபயம் அப்படின்னு சொல்லிட்டு கதறி இருக்காங்க. அதனால ரத்னாவதியும் குழந்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக செவ்வந்திநாதர் ரத்னாவதியோட தாய் மாதிரி உருவெடுத்து ரத்னாவதிக்கு பிரசவம் பார்த்திருக்காங்க. அப்பனான சிவபெருமான் தன்னோட பக்தர்களை காப்பாத்துறதுக்காக தாய் போல உருவெடுத்து பேணி காத்ததுனாலதான் தாயுமானவர் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுறாரு. பல்லவரோட குகை கோயிலை இங்க பார்க்கலாம். இங்க ஏராளமான கல்வெட்டுகள் கிடைக்கப்பட்டிருக்குது. உள்ள தத்ரூபமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். இந்த குகையில பாண்டியர்களோட பங்களிப்பும் இருக்கிறதா தான் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆனா பல்லவர் குகைன்னு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த மலையோட அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா பாண்டியரோட குகைன்னு இருக்குது. ஆனா அதுலயும் பல்லவர் குகைன்னு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்ததா உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போலாம். உச்சி பிள்ளையார் கோயிலோட தலைப்பெருமையா கூறப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீரங்கத்து ரங்கநாத சுவாமி திருப்பார் கடல்ல இருந்து அவதரித்தவர் அப்படின்னும் பிரம்மரால பூஜித்து வழிபடப்பட்டவர். சூரிய குலத்து வழித்தோன்றல்கள்ல ஒருவரான ராம அவதாரத்துல அயோத்திய ராமர் அந்த பெருமாளை வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. சீதைய ராவணன்கிட்ட மீட்கிறதுக்கு உதவி செஞ்ச விபீஷ்ணனுக்கு நன்றி கடன் செலுத்தும் வகையாக விபீஷ்ணனுக்கு பட்டாபிஷேக விழா நேரத்துல ராமன் இந்த
ஸ்ரீரங்க பெருமாளை விபீஷணனுக்கு கொடுத்ததாகவும் விபீஷணன் அயோத்தியில இருந்து இலங்கைக்கு எடுத்து சென்று கொண்டு வந்துட்டு இருக்க நேரத்துல காவிரி ஆற்றங்கரையில வரும்போது ஆடு மேய்க்கும் சிறுவன்கிட்ட வந்து இந்த சிலைய கையில வச்சு பார்த்துக்கொள்ளு, கீழே வைக்காதுன்னு சொல்லிட்டு தன்னோட காலை கடன்களை முடிக்க போயிருக்காங்க. ஆனா அந்த சிறுவன் வந்து யாருன்னா விநாயகர் தான். அவர் அந்த காவிரி ஆற்றங்கரையிலேயே அப்படியே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து விபீஷணன் அதை நகர்த்தவே முடியாத அளவுக்கு அப்படியே இருந்திருக்குது. அதற்காக கோபப்பட்ட விபீஷணன் அந்த சிறுவனோட தலையில குட்டியதாகவும் கூறப்படுது. அந்த விநாயகர் தான் உச்சி பிள்ளையார்னு அழைக்கப்படுறாங்க. இந்த உச்சி பிள்ளையாரோட உருவ சிலையோட பின்புறத்துலன்னு பாத்தீங்கன்னா அந்த காயத்தோட வடு இன்று இருக்கிறதா வந்து கூறப்படுது. அதுக்கப்புறம் அந்த பகுதியில அந்நாட்கள் ஆண்டு வந்த தர்மவர்மன் அப்படிங்கிற மன்னனோட உதவியினால அந்த சைட்ல கோயிலும் எழுப்பப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் காவிரி வெள்ளத்தினால அந்த கோயில் வந்து மூடப்பட்டு அதுக்கப்புறம் கிள்ளி வளவனாலதான் கோயில் வந்து ஸ்ரீரங்கத்துல பெருசா எழுப்பப்பட்டிருக்கு. இப்படி ரங்கநாத பெருமாள் ஸ்ரீரங்கத்துல அருள்பாலிக்கிறதுக்கு காரணமாக இருந்ததுதான் உச்சி பிள்ளையார்னு கோயிலோட ஸ்தல புராணம் கூறுது. உச்சி பிள்ளையார் கோயில இருந்து பார்த்தா ஸ்ரீரங்கம் கோயில் கோபுரம், காவிரி ஆறு, கொள்ளிடம் ஆறு, திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில் கோபுரம்னு எல்லாமே தெரியும். நீங்க மலைக்கோட்டை போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த மலைக்கோட்டையில வேற எந்த பகுதிகளும் நான் சொல்லப்படாதது இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதையும் கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் டைம் அதே மலைக்கோட்டைக்கு போய் அதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.